உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ண போனோம்னா உனக்கு தெரியாது, இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகாது. எந்த ட்ரெஸ் நான் போட்டாலும் செலெக்ஷன் வந்து அவங்க தான். பொதுவாக மனைவிகளுக்குலாம் வந்து கணவர்கள் சூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களை பார்க்கும்போது நீ ட்ரெஸ் சூஸ் பண்ணுன்னு சொல்லி கணவர் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாரு, இல்லை வெளில எங்கேயா போயிடுவாரு. அப்படி இல்லாமல் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்காருன்னா அதில் சந்தோஷப்படலாம்ல. ஏன் நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க? அதை அப்படி இல்லை, இப்போ வந்துட்டு ட்ரெண்டாக போடாமல் அவர் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வச்சிருக்காரு. இப்போ பலோசோ பேண்ட் எல்லாம் அவருக்கு போடவே கூடாது, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக அலோடு இல்லை, அவருக்கு அது பிடிக்காது. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்க மாதிரி வேணாம், அந்த மாதிரி அவர் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவார். இப்போவுமே வந்துட்டு பாப்பாக்கு என்னோட பொண்ணுக்கு எப்படி ட்ரெஸ் செலக்ட் பண்றாரோ அதே மாதிரி தான் எனக்குமே ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? அரௌண்ட் 9 to 10 years. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன பிள்ளைத்தனமா நடத்துக்கிறீங்கன்னு கேட்டேன். உண்மையிலே உங்க சின்ன பிள்ளை மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க, உங்க வீட்டில் இருக்க பிள்ளை மாதிரி. இப்போ அவங்க பலாசோ பேண்ட் ஒன்று சொன்னாங்க, இந்த லூஸா பழைய காலத்தில் இருக்க மாதிரி ஸ்டைலில் ஒன்று. அது எனக்கு என்னன்னு தெரியல, அது பிடிக்கல எனக்கு. அது ஆக்சுவலாக யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, டைட்டாக போடுற பேண்ட் வேணாங்க மாதிரி சில பேர் சொல்லி தான் பார்த்துருக்கேன். பட் லூஸாக போடுற பேண்ட் வேணான்னு சொல்லி இப்போ தான் ஆக்சுவலாக முதல்ல கேட்குறேன். அதான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். சுடிதார் கூட சைடு ஓப்பன்லாம் கூட எனக்கு பிடிக்காது. ஆமாம் சார், நான் ஓப்பன் டாப் கூட போடுறது இல்லை, ஃபுல்லி அம்ப்ரல்லா டாப் தான் போடுவேன். ஹேண்ட்பேக் ஸ்ட்ரிக்டா நோ சார். ஹேண்ட்பேக் எடுக்கவே கூடாதுன்ட்டு என்னோட பாப்பா பிறக்கிற வரைக்கும் ஹேண்ட்பேக்ல என்னங்க பிரச்சனை? இல்லை அது என்ன பிடிக்கிறது. வீட்டில் தங்கச்சி அவங்க போட போகிறாங்க, வீட்டில் தங்கச்சி எடுத்துகிட்டு போனால் தங்கச்சியும் திட்டுவேன். அது மாதிரி ஹேண்ட்பேக் வேண்டாம், என் கூட வர சொல்ல நீங்கள் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வராதீங்கன்ற மாதிரி தான் சொல்லுவேன் நான். அவருக்கு அந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு இப்படி மாட்டிட்டு போகிறது பிடிக்காது சார். ஹேண்ட்பேக் அந்த மாதிரி மாட்டாத. ஹேண்ட்பேக்கே எப்படி இப்போ நான் என்னோட பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே இல்லாமல் வெளியே போகும்போது ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலை. அப்போ கூட மாட்டாத ஹேண்ட்பேக்கை கையில் பிடி, மாட்டாத ஹேண்ட்பேக்கை கையில் பிடி, மாட்டவே கூடாது. அவருக்கு ஹேண்ட்பேக் மாட்டக்கூடாது. டபுள்ஸ் கூட கூப்பிட்டு போக மாட்டார் சார். டபுள் சைட் போட்டு ஸ்கூட்டியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவார் சார். டபுள் சைடு உட்காராத, ஊரில் ஒரு மாதிரி டபுள் சைடு போட்டு உட்காரக்கூடாது. உட்காந்தா ஊர்ல எதனா சொல்லுவாங்க, நீ வேணா ஆரணி தாண்டினதுக்கு அப்புறம் உட்காந்துச்சுக்கோ அப்படின்னுவாரு. என்ன சார் பூமரின் மொத்த வடிவமா இருக்கீங்களே சார். ஓகே ஓகே, வேற என்ன இந்த வகையெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி நடத்துறாங்க, நான் சின்ன பிள்ளையாவே என்ன பாவிக்கிறாங்க. இந்த கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு அவங்க வந்து எனக்கு அந்த தலையில் வைக்கிற பூ வந்து வாங்கி கேட்டால் என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னா, அந்த மறி குழந்து வச்சு பூ கட்டியிருப்பாங்க, அதை வாங்கி தான் எனக்கு கொடுப்பாங்க தலையில் வைக்கிறதுக்கு. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது மாதிரிலாம் இப்போ யார் வைக்கிறா, எனக்கு இதெல்லாம் வேணாங்கன்னா இதுதான் வைக்கணும், எங்கள் அம்மா இதான் சொல்லியிருக்காங்க, இதை தான் நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி கம்பல் வந்து இப்படி ஆடுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கம்பல் ஆடக்கூடாதா? கம்பல் ஆடக்கூடாது. அந்த ரவுண்டு கம்பல் பாட்டிலாம் போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கம்பல் தான் எனக்கு வந்து போட சொல்லி அவங்க அலோடு. எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ லாங்கான கம்பல் தான் வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் அவங்க வந்து போட விட மாட்டாங்க. எனக்கு வித்தியாசமாலாம் கம்ப்ளைண்ட் வருது. அப்படி இல்ல சார், நான் அப்ப அந்த காலத்துல இருந்ததுனால, அதாவது எனக்கு அந்த காலம் எந்த காலம்? இல்ல அப்படி இல்ல சார், அவங்களுக்கு எனக்கும் 15 வயசு டிஃபரெண்ட் சார். அப்பா ஆனா பார்த்தா தெரியாது. தோடு போடுறாங்க இல்ல கம்மல் போடுறாங்க, அது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்காது சார், பெருசா இருந்தாலே பிடிக்காது சார். நம்ம போட முடியாது, அதனால பிடிக்காது. அது விஷயம். அப்படி கிடையாது. எனக்கு வந்து கொலுசு கூட சவுண்ட் வரக்கூடாது, அந்த நெயில் பாலிஷ் கூட போடக்கூடாது சார். நானு ஆமா, கொலுசு வந்து சல் சல்னு போறாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. நெயில் போடுறது பிடிக்காது, நெயில் பாலிஷ் போடுறது பிடிக்காது. சரி, இப்போ கொலுசு போட்டா கொலுசு சவுண்ட் வரக்கூடாது எனக்கு. வீட்டில் இருக்க சொல்லி எனக்கு சவுண்டு வரக்கூடாது, பிடிக்காது எனக்கு. வெளியில போச 4 பேர் பார்ப்பாங்க, பேசாம காதுல பஞ்சு வச்சுக்கங்களேன். அப்படி இல்லை சார், 4 பேர் பார்ப்பாங்க, எனக்கு ஒரு அசிங்கமா இருக்குமே, அதனால சவுண்டு வரக்கூடாது. இல்லைங்க, இல்லை என்னோட மனநிலையில நான் அப்படி இருந்தேன். அப்ப செப்பல் கூட ஹீல்ஸ் வச்சு போடக்கூடாது சார். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு பிடிக்காது சார். நடந்து போக சொல்ல பின்னாடி யாராச்சும் பார்ப்பாங்க. உண்மையிலே கேட்டு பாருங்க. செப்பல் போட்டதே கிடையாது சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த ஏஜ் காரணமா, அது வயதின் மூப்பின் காரணமா எந்தெந்த வகையெல்லாம் டாமினேட் பண்றாங்க, எப்படிலாம் டாமினேஷன் நடக்குது? எந்த முடிவுமே குடும்பத்திலே ஆகட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட எந்த முடிவுமே எங்களை எடுக்க விட மாட்டாங்க சார். ஓகே, முடிவு எடுக்க முடியல. ஆமா சார், ஏன்னா உன்னை விட எனக்கு அனுபவம் அதிகம், அம்மாட்ட கேளு இல்லை அண்ணிட்ட கேளு அந்த மாதிரி சொல்லுவாரு. ஓகே, உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 15 years டிஃபரன்ஸ் சார். 15? ஆமா சார். மனைவி முடிவெடுக்கிறதுல வந்து சாமர்த்தியம் இல்லை நினைக்கிறீங்களா? என்ன காரணத்துல முடிவெடுக்க விட மாட்டீங்க? எங்களுக்கு ஃபேமிலியில் எங்கள் பிரதர் இருக்காங்க, பிரதரோட ஒய்ஃப் அண்ணி இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது எங்கள் ஃபேமிலி எல்லாமே அவங்களோட கலந்து தான் சார் நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம். நாங்கள் ஏன்னா இப்போ ரொம்ப சின்ன பொண்ணு இவா, எங்களோட ஃபேமிலியோட இது சர்க்கம்ஸ்டன்ஸ் தெரியாது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது நான் பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கலாம்னு நினச்சோம், ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்கவே முடியாதுங்கிறத இப்போ வரைக்கும் உணர்ந்துட்டு இருக்கேன் சார். ஏன் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? 12 வயசு உங்களுக்கும் கணவருக்கு வித்தியாசம், எப்படி ஒத்துக்கிட்டீங்க?
அது எப்படியோ என் ஃபேமிலி கொஞ்சம் புவர் ஃபேமிலி. ஸோ இவங்க நம்மளுக்கு ஓகே மேரேஜ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வரும்போது கூட நான் ரொம்ப ஒரு பயங்கரமாக ஆசைப்பட்டு வந்தேன். ஒரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், வெளியெல்லாம் போவோம் வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் இவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டார். ஒரு பூ கூட எங்கள் மாமியார் சொன்னதாக வாங்கி தருவாங்க. இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல சொல்கிறது. இந்த ஜெனரேஷன் எல்லாமே ட்ரெண்டுக்காக ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரெண்டுக்காக பண்ணால் ட்ரெண்டாகவே தான் போகும், ஹாப்பியாக லைஃப் போகவே போகாது. இதை நான் என்னோட இதில் வந்து உணர்ந்திருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஓகே சார், நீங்கள் சொன்னதுனால ஓப்பனாகவே கேட்குறேன். இப்போ வயசு வித்தியாசம் காரணமாக திருமணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒரு பெரிய பிளண்டர் அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்க? மேரேஜ் ஆன புதுசில் சார் ஒரே ஒரு இது தான் சொல்கிறேன். வளைகாப்புக்காக மறுநாள் நான் ஊருக்கு போகிறேன். இது எங்கள் மாமியார் எல்லாருமே பார்ப்பாங்க, இருந்தாலும் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம தனியாக பேசணும், நைட்டு தனியாக படுக்கணும்னு நினைப்போம்ல சார். இவர் இல்லை, நாளைக்கு ஊருக்கு போகிறேன், சரி வா அம்மாவா உள்ளே வந்து படுத்துக்கோ, ஏன்னா ஏசி வேணும்ல அவங்களுக்கு அப்படிங்கிறக்காக அவங்க அம்மா அண்ணி எல்லாருமே ரூமில் ஒன்றா தான் ஸ்டே பண்ணோம். அது வந்து எனக்கு இன்ன வரைக்குமே அந்த வழி இருக்குது. ஏன்னா நாளைக்கு நம்ம போய் 1 month 2 month நம்ம அங்கே இருக்க போகிறோம் அம்மா வீட்டில். அன்றைக்கி கூட நம்ம கூட இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. இதே வந்து ஓரளவுக்கு ஏஜ் பேலன்ஸ்டாக இருக்கிறவங்களா இருந்தால் என்ன யோசிச்சிருப்பாங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அந்த இடத்துல நான் யோசித்தேன் சார். கண்டிப்பாக நிஜமாக யோசித்தேன். நான் அப்படி நினைக்கல சார். நான் வந்து என்னோட அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அந்த நேரத்தில். ஐயோ நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அவங்க வந்து அம்மாவை நீங்கள் வந்து ஏங்க கூட்டு வந்தீங்கன்னு கேட்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நான் ஊருக்கு போகிறேன், ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தனியாக இருந்துக்கலாமே நினைக்கிறாங்க. அதில் ஒரு தப்பு இருக்க மாதிரி நான் பார்க்கல சார். பேசுறது எப்போ வேணா பேசிக்கலாம் சார். இதில் என்ன சார், இதுதான் பிரச்சனை. இந்த மைண்ட் செட் தான் பிரச்சனை. இதுதான் அவங்க சொல்றாங்க, பேசுறது எப்ப வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிறீங்கல்ல. எந்த ஏஜென்ட் இருக்குல்ல, எந்த டைம் சார். இன்னைக்கு நைட் ஊருக்கு போனா நாளைக்கு காலை பேச போறேன், 1 hour கூட பேசணும் சார், 2 hour எவ்வளவு நேரம் வேணா பேசணும். இதுதான் சார் பிரச்சனை. உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. நீங்க வந்து பேசுறது தானே எப்போ வேணா பேசிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஊருக்கு கிளம்புறீங்க, அடுத்து 1 மாதம் தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கப்போ நான் ஒன்று நிறைய விஷயம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேங்க. இதை நீங்கள் பேச தானே எப்போ வேணால் பேசிக்கலாம், ஃபோனில் பேசிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இதுதான் பிரச்சனை. இதுதான் ஆக்சுவலாக உண்மையில ஏஜ் டிஃப்ரென்ஸ். ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா சார், இந்த ஏஜ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அவருக்கு எவ்வளோ வித்தியாசம் வயசு? 12 வருஷம் சார். 12. ஆமாம், எனக்கு 39, ஆக்சுவலி 40 ரன்னிங்க, அவங்களுக்கு 52. எனக்கு பர்த்டே வரும்ல, என் பர்த்டே கேளுங்களேன், தெரியாது. ஆக்சுவலா எல்லாரும் பிளானோட தான் வந்திருக்காங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க சார் இப்போ கரெக்டாக மட்டும் சொல்லிட்டோம் சார். அவர் ரியாக்ஷன்ல தெரியலையா, அவருக்கு தரவராப்ல இங்க தரவராப்ல. என்னோட ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு அவங்களோட அப்படிதான் சார் வச்சிருப்பாங்க, அதை கூட நான் தான் சொல்லணும். சரி, பர்த்டே தெரியுமா தெரியாதா? இல்லை சார், இப்போ தெரியும் சார். 5/7/1987. கரெக்ட் தானா? கரெக்டாக சொல்லிட்டாரு. பட் சரி, வெட்டிங் டே சொல்லுங்க. ஏமா ஒரு டெஸ்ட் வச்சீங்க, அதை சொல்லிட்டாப்ல சார். இப்போ இருக்க பிள்ளைகள் நான் ஃபீல் பண்ணுற சொல்கிறேன். இப்போ இருக்க பிள்ளைலாம் அப்படியே கேக் வெட்டி அது இது என்னமோ இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குமே கூட டக்குன்னு வந்து ஒய்ஃபோட பர்த்டே கட்டா எல்லாருமே இந்த அப்படியே மிரண்டு நிற்பாங்க. தெரியாம சொல்லிட்டோம்னா அப்படி ஒரு பார்வை பார்க்கும்போது அந்த பசங்க அப்படியே சொல்லிடுறாங்க. ஏன் ஹஸ்பண்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, யோசிச்சு மண்டே சொல்லி சொல்லலைன்னா அவ சாவடிச்சிருவாளே அப்படி நினைச்சு சொல்லுவாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.